தலைநகர் டெல்லியில் சட்டப்பேரவை தேர்தலுக்கான பரப்புரை ஓய்ந்தது. அனல் பறந்த பிரச்சாரம் ஓய்ந்த நிலையில் நாளை மறுநாள் வாக்குப்பதிவு. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் ஓய்ந்தது. தொகுதிக்கு தொடர்பில்லாத நபர்கள் அனைவரும் வெளியேற உத்தரவு. ஏடிஜிபி கல்பனா நாயக் அறையில் தீ விபத்து ஏற்பட்டதில் நாச வேலை எதுவும் இல்லை. மின்கசிவே தீ விபத்துக்கு காரணம் என்றும் டிஜிபி அலுவலகம் விளக்கம். உதவி ஆய்வாளர் தேர்வு விவகாரத்தில் ஏடிஜிபி கல்பனா நாயக் கூறிய குற்றச்சாட்டில் உண்மையில்லை. உயர்நீதிமன்றத்தின் உத்தரவின் அடிப்படையிலேயே தேர்வு பட்டியல் வெளியிடப்பட்டதாகவும் விளக்கம். எஸ்ஐ தேர்வு முறைகேட்டை வெளிப்படுத்தியதால் தன்னை கொல்ல சதி என ஏடிஜிபி கல்பனா நாயக் புகார். பெண் ஏடிஜிபியின் புகார் குறித்து மத்திய குற்றப்பிரிவு அதிகாரிகள் விசாரணை. 2025-26 நிதியாண்டில் தமிழ்நாடு ரயில்வே திட்டங்களுக்கு 6026 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் 2948 கோடி ரூபாய் மதிப்பில் 77 ரயில் நிலையங்கள் மேம்பாட்டு பணிகள் தீவிரம். பாமன் புதிய தூக்குப்பாலம் திறக்கப்படும் தேதி விரைவில் அறிவிக்கப்படும். நாட்டிலேயே தனித்துவமான மேம்பாலமாக வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பேட்டி. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் வரும் 10ஆம் தேதி அமைச்சரவை கூட்டம். தமிழக பட்ஜெட் விரைவில் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் அமைச்சரவை கூடுகிறது. தமிழக ஆளுநரை நீக்க கோரி வழக்கறிஞர் ஜெய்சுகின் தொடர்ந்த வழக்கை தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்றம். ஆளுநர் ரவியை திரும்ப பெற மத்திய அரசுக்கு உத்தரவிட முடியாது எனவும் திட்டவட்டம். சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர் பொன்முடி விடுதலை செய்யப்பட்டதற்கு எதிராக மறு ஆய்வு வழக்கு. இறுதி விசாரணை ஏப்ரல் 7ஆம் தேதி தொடங்கும் என சென்னை உயர்நீதிமன்றம் அறிவிப்பு. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மண்டபம் மீனவர்களுக்கு காவல். மீனவர்கள் 10 பேரையும் வரும் 17ஆம் தேதி வரை லவுனியா சிறையில் அடைக்க இலங்கை நீதிமன்றம் உத்தரவு. அதிமுக நிர்வாகி ஜகபர் அலி கொலை வழக்கில் கைதான 5 பேருக்கு சிபிசிஐடி காவல். காவலில் எடுத்து விசாரிக்க புதுக்கோட்டை நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் அனுமதி. வேங்கவயல் வழக்கு புதுக்கோட்டை வன்கொடுமை தடுப்பு நீதிமன்றத்திலிருந்து நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்திற்கு மாற்றம். வேங்கவயல் விவகாரம் வன்கொடுமை வழக்கு இல்லை என கூறி உத்தரவு. சுங்கச்சாவடியில் பணம் செலுத்தாமல் செல்ல திமுக கொடி லைசன்ஸ் என்பதை காவல்துறை ஒப்புக்கொண்டுள்ளது. இசிஆர் சம்பவத்தை சுட்டிக்காட்டி முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றச்சாட்டு. சென்னையில் தாவேக கொடிக்கம்பம் அமைக்க அனுமதி கோரிய விண்ணப்பத்தை பரிசீலிக்க கோரிய மனு. முடிவெடுக்க மாநகராட்சி ஆணையருக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. பல்கலைக்கழக நிதி நல்கை குழு வெளியிட்டுள்ள வரைவு நெறிமுறைகளை திரும்பப் பெற வலியுறுத்தல். வருகிற 6ஆம் தேதி டெல்லி மந்தரில் திமுக மாணவர் அணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிப்பு. மருவிய பாலினத்தவர்களுக்கு ஒரே கொள்கையை வகுப்பதே முறையாக இருக்கும். இரு பிரிவினருக்கும் ஒரே கொள்கையை வகுப்பதில் என்ன சிக்கல் உள்ளது என தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி.
குடியரசுத் தலைவரின் உரையில் புதிதாக எதுவும் இடம்பெறவில்லை என மக்களவையில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பேச்சு. பட்ஜெட்டில் வேலை திண்டாட்டத்தை போக்க எந்த தீர்வும் இல்லை என்றும் சாடல். பாஜக ஆட்சியில் உள்நாட்டு உற்பத்தி துறை சரியான முறையில் ஊக்குவிக்கப்படவில்லை. அதானி போன்ற தனிநபர் மட்டுமே ஊக்குவிக்கப்படுவதாகவும் மக்களவையில் ராகுல் காந்தி விமர்சனம். தமிழ் நிலப்பரப்பில் 5300 ஆண்டுகளுக்கு முன்னரே இரும்பு பயன்பாடு இருந்திருக்கிறது. மத்திய அரசு அங்கீகாரம் கொடுக்காமல் மௌனம் காப்பது ஏன் எனவும் மக்களவையில் திமுக எம்பி கனிமொழி கேள்வி. கும்பமேளா கூட்ட நெரிசலில் உயிரிழந்தோர் விவரங்களை முழுமையாக வெளியிட வேண்டும். மாநிலங்களவையில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுனை கார்கே வலியுறுத்தல். டிரம்பின் அதிரடி வரி விதிப்பு நடவடிக்கையால் ஆட்டம் காணும் பங்குச் சந்தைகள். பிட்காயின் உள்ளிட்ட கிரிப்டோ கரன்சிகளும் மதிப்பு கடும் வீழ்ச்சி. நெதர்லாந்தில் நடைபெற்ற டாடா ஸ்டீல் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டி. உலக சாம்பியனான குகேஷை வீழ்த்தி பிரக்ஞானந்தா சாம்பியன். 2025ஆம் ஆண்டுக்கான கிராமி விருதை வென்றார் சென்னையில் பிறந்த இந்திய வம்சாவளி பெண் சந்திரிகா டண்டன். இசையுலகில் மிக உயரிய விருதை பெற்ற சந்திரிகாவுக்கு பிரதமர் மோடி உள்ளிட்டோர் வாழ்த்து. இசைஞானி இளையராஜாவின் ஸ்டுடியோவில் நடனமாடி அசத்திய ரஷ்ய நடன கலைஞர்கள். வீடியோவை சமூக வலைதளங்களில் பதிவிட்டு இளையராஜா நெகிழ்ச்சி. அட்மன் சினி ஆர்ட்ஸ் என்ற திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கினார் நடிகர் சிலம்பரசன். தேசிங் பெரியசாமி இயக்கும் சிலம்பரசனின் 50வது திரைப்படத்தை இந்நிறுவனம் தயாரிப்பதாகவும் அறிவிப்பு. பேசவா?